இந்த மென்டல் ஹெல்த்துன்னு ஒன்று இருக்குது தெரியுமா? இப்போது நான் எந்த வேலையுமே செய்யாமல் எல்லா ஒர்க்கும் டிலேவ் ஆகி ஒரு ஃபோக்கஸே இல்லாமல் பிளான் பண்ண வேலையெல்லாம் அப்படியே விட்டுட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஆல்ரெடி நீ அப்படி தான் இருக்க, நான் அப்படிலாம் கேட்காதீங்க. அப்படி இருந்தேன், இப்போ சரியாயிடுச்சு. இதை நான் எங்கே கண்டுபிடிச்சேன் அப்படின்னா, எங்கேயாவது நோட்டீஸ் பண்ணோம்ல. ஸோ எங்கே கண்டுபிடிச்சேன்னா, இந்த ஃபோனு நான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் இந்த ஃபோனில் தான் பண்ணுவேன். ஸோ ஃபோனு அப்படி ஒன்றும் பின்னி பிணைஞ்சு கிடந்த ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. சுவிட்ச் ஆஃப் ஆனதுக்கப்புறம் எனக்கு ஒரு 3 மணி நேரம் என்ன பண்ணுறேன்னு தெரியல. நடந்தேன், ஓடினேன், உட்காந்தேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி, ஓகே, வச்சுட்டு நம்ம ஏதாவது இப்போ வேலை செய்யலாம் அப்படின்ட்டு போட்டு வச்சிருந்த வேலைலாம் ஒவ்வொன்றா செஞ்சு முடிச்சிட்டேன். செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் தெரியுது, அட ஆமாம், செஞ்சு முடிச்சாச்சு, வேறு லெவலில் அப்படின்னு தோணுச்சு. அந்த கேப்பில் எழுந்துட தான் இந்த பாட்காஸ்ட். வணக்கம் அண்ட் வெல்கம் டு இது எல்லாருக்கும் நல்லாயிருக்கும் பாட்காஸ்ட். நான் மஹி பேசிகிட்ருக்கேன். ஸோ இந்த பாட்காஸ்ட்டில் நிறைய பேர் இந்த பாட்காஸ்ட்டுன்றனோட தான் எனக்கு வந்து ஒரு சின்ன விஷயம் ஞாபகம் இருக்குது. நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க, டேய் இந்த பாட்காஸ்ட்லாம் பண்ணுறியே, காசு வருமா அப்படிலாம் கேட்டிருக்காங்க. இல்லை, காசுலாம் எனக்கு இன்ன வரையும் வந்ததில்லை, வரும், வந்தால் வரும் அப்படின்ட்டுருக்கேன். சரி, அப்புறம் ஏன்டா பண்ணுற, வேறு ஏதாவது பண்ணலாம்ல அப்படின்றாங்க. எனக்கு இது பிடிச்சிருக்கு, அதனால் நான் பண்ணுறேன்னு நான் நிறைய பேர்த்திட்ட சொல்லியிருக்கேன். ஏன்னா இப்போ இந்த பாட்காஸ்ட் வந்து நான் ஃபஸ்ட்டு இப்போ எல்லோரும் இந்த யூடியூப்பில் எல்லாருமே பண்ணுறாங்க. நம்ம 2 மைக்கு வச்சுட்டு அப்படியே பேசுகிறாங்க பாட்காஸ்ட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து நான் அந்த ஆடியோ ஃபார்மேட்டில், இப்போவுமே இது ஆடியோ ஃபார்மேட்டில் தான் வரும். இது வந்து இந்த ஆங்கர்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, யாருக்கு தெரியும்னு தெரில. ஸோ அப்போது இருந்த டைமில் ஸ்பாட்டிஃபையோடது இது, அப்போ இருந்த டைம்லேருந்து நான் அதை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அப்போது இதை வந்து நான் பேசுகிறதெல்லாம் வந்து யார் கேட்பா அப்படின்றது தான் நான் போட்டேன் சும்மா. ஆனால் எடுத்து செக் பண்ணும்போது நிறைய பேர் சவுதி அரேபியாவிலேருந்து கேட்டிருக்காங்க, சவுதியிலேருந்து, மலேசியாவிலேருந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து மெயிலாகவே வந்து அவங்க அந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க ஒரு 93% கேட்டிருக்காங்க. ஃபீமேல் பெண்கள் வந்து ஒரு 33% கேட்டிருக்காங்க. 17லேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க. கிட்ஸு கேட்டிருக்காங்க. அப்படிங்கும்போது எனக்கு என் ஃபேஸ் தெரியாது, மேபி அந்த தம்ப்லைனில் தெரியும், என் பேர் மட்டும்தான் தெரியும், என் வாய்ஸ் தெரியும். நிறையா ஃபார்மேட்டு, நிறையா என்டர்டெய்னிங் பிளாட்ஃபார்ம் இருக்குது, அதில் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஆனால் நமக்காக ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை கேட்குறாங்க, யாரோ ஒருத்தர் கேட்குறாங்க, இதை பண்ணுறாங்க, நமக்காக கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கும் போது, வேறு லெவல்ரா, நம்ம ஏதோ ஒரு விஷயம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம், அதை தொடர்ந்து பண்ணணும் அப்படின்னு சில விஷயம்லாம் நம்ம பிளான் பண்ணுவோம். இது எல்லாருமே பண்ணுவாங்க, ஓகேவா? ஸோ இப்படியெல்லாம் பண்ணும்போது எனக்கு நிறையா டிஸ்ட்ராக்ஷன்ஸு, நிறையா வந்து இதை பண்ணக்கூடாதபடி, சரி ஓகேடா இதை நாளைக்கு பார்த்துக்கலாம், சரி ஓகே இதை வந்து அடுத்த நாள் பார்த்துக்கலாம் அப்படின்ற அளவுக்கு எனக்கு வந்து நிறைய டிஸ்ட்ராக்ஷன் வரும். இதில் வந்து நிறையா நான் லாஸ் பண்ணது என்னோடய மென்டல் அந்த ஸ்டெபிலிட்டி. அதாவது இந்த ஒர்க் வந்து இப்போ பண்ணணும், ஆனால் எனக்கு அது தோணும், எனக்கு வந்து மென்டலாக தோணும், ஆனால் அது என் உடம்பு அதை செய்யாது, ஓகேவா? ஸோ அப்போது வந்து நான் மென்டலாக வந்து ஸ்டேபிள் இல்லை, மென்டல் ஹெல்த் வந்து இல்லை அப்படின்றத வந்து நான் கண்டுபிடிச்சேன். ஏன்னா இப்போ நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்கல்ல, ஏன்னு தெரியாது கோவம் வரும், டக்குன்னு அழுக வரும், டென்ஷனாக இருக்கும். நிறைய பேர் ஏன்டா டல்லாக இருக்குது அப்படின்லாம் கேட்பாங்க. ஆக்சுவலாக அதுக்கு ஆன்சர் கிடையாது. நம்ம அவங்ககிட்ட போய் என்னென்னு சொல்கிறது, அது எதுவுமே இருக்காது. நிறைய பேர் இது நான் சொல்கிறது வந்து சின்ன வேர்டாக கூட இருக்கலாம், ஆனால் இதை வந்து பாசிபிளாக இப்போ பண்ண முடியாதவங்க நிறைய பேர் இருக்காங்கல்ல. எனக்கு நான் பிடிச்ச வேலையாக ஒன்று வந்து சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதை வந்து தொடர்ந்து பண்ணேன். செல்வராகவன் டைரக்டர் இருக்கார்ல, அவர் ஒரு இடத்துல சொல்லுவார், உனக்கு நீ எந்த வேலையில் உன்னை மறந்து நீ அந்த வேலை செய்கிறியோ அதுதான் உனக்கான வேலை, உனக்கு பிடிச்ச வேலை, நீ அதை செய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நான் ஒரு வேலையை கண்டுபிடிச்சிட்டேன். அது கண்டுபிடிச்சதுக்கப்புறம் எனக்கு வந்து வேறு எதுலேயுமே ஃபோக்கஸ்லாம் போல், கரெக்டாக அந்த வேலை அப்படியே செஞ்சுட்டு போயிட்டுருந்தேன். இப்போது நான் பிடிச்ச வேலையை பண்ணுறேன்னு சொல்கிறது சின்ன வேர்டாக கூட இருக்கலாம், ஆனால் ஆக்சுவலாக அது வந்து ரொம்ப பெரிய விஷயம். நிறைய பேர் வந்து பிடிக்காத வேலையை செஞ்சுட்டு 9 to 6 போகிறாங்க, ஏதோ ஒரு ஜாப் பண்ணுறாங்க, எல்லா ஜாபுமே நல்ல ஜாப் தான், ஆனால் அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கு, அதில் அவங்க வந்து முழுசாக பண்ணுறாங்களானா கிடையாது. அவங்க ஏதோ ஒரு ஒர்க் பண்ணுவாங்க, ஆனால் வேறு பக்கம் ஏதோ ஒரு ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. இப்படி இருக்கிறவங்க தான் நிறைய பேர் டிப்ரெஷனில் வேறு மைண்ட் செட்லாம் போகிறாங்கல்ல. அப்படி நிறைய பேர் இருக்கும்போது நான் கிரேட்ஃபுல் தான். ஏன்னா எனக்கு ஒரு வேலை இருக்குது, அது பிடிச்ச வேலை, நம்ம அதை செய்கிறோம் அப்படிங்கும்போது நம்ம அதை கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். ஸோ எனக்கு மேஜராக எனக்கு ஃபோக்கஸ் மிஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் டிஸ்ட்ராக்ஷனாக இருக்குது அப்படின்னா என்னோடய அந்த இன்டர்நெட் தான், கையில் இருக்க இன்டர்நெட் தான். ஸோ நான் என்ன பண்ணேன், 2 வேர்ல்டாக பிரிச்சுட்டேன். இன்டர்நெட் ஒன்று, ரியாலிட்டி ஒன்று. அங்கே இருக்க மனுஷங்க இங்கே இல்லை, இங்கே இருக்க மனுஷங்க அங்கே இல்லை. ஸோ அப்போது 2 வந்து மிக்ஸ் பண்ணிக்கூடாது, 2 பிரிச்சுட்டேன்.
ஸோ நான் வந்து என்ன பண்ணேன், இன்டர்நெட் வந்து ஃபஸ்ட்டு என்டர்டெயின்க்காக சும்மா ஸ்க்ராலிங். இப்போ நீங்கள் யூடியூப் ஆன் பண்ணிங்கன்னா ஒரு வீடியோ பார்க்கலாம், நோட்டிஃபிகேஷன் வரும். ஏதோ ஒரு யூடியூப் சேனலில் வந்து நம்ம பிடிச்ச யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருப்போம். அங்கேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், அங்கேருந்து அப்படியே ரீல்ஸ் போகும். ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் சும்மா ஒரு ஸ்க்ராலிங்லேயே நமக்கு போய்கிட்டே இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணேன். நான் வந்து என்டர்டெய்னிங்காக வச்சுருந்த பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாத்தையும் என்னோடய யூஸபிளுக்காக நான் மாற்றிக்கிட்டேன். அப்படிங்கும்போது நான் அதிகமாக அதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல. இதில் நான் என்னோடய ஒர்க்கில் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது எனக்கு வந்து செம்மையாக இருந்துச்சு, ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடச்சிது. ஏன்னா இப்போ நம்ம இது ஹெல்த்தியாக இருக்கோம், அதாவது ஃபிசிக்கலாக நம்ம ஸ்டேபிளாக இருக்கோன்னா நம்ம எதாவது ஜிம் போகலாம், ரன் பண்ணலாம், வாக்கிங் போகலாம். ஸோ இந்த மாதிரி டயட் எடுத்துக்கலாம், இது எல்லாமே ஓகே. ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்த பண்ண முடிஞ்ச, அதாவது நீங்கள் மனசில் நினைக்கிற விஷயத்த உங்கள் உடம்பு பண்ணணும். பண்ணலைன்னா நம்ம வந்து மென்டலாக ஸ்டேபிள் இல்லை, மென்டல் ஹெல்த் கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். நீங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓகே நீங்கள் தான் கிரேட், வேறு லெவல். ஸோ அதுக்கு நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டேன். என்ன தான் நம்ம ஃபோக்கஸ்டாக இருந்தாலும் நிறைய பேர் இந்த டேர்ம்ஸ்லாம் வச்சுருப்பாங்கல்ல, என்ன தான் 2K ஜென்சி அது இதெல்லாம் நிறைய டேர்ம்ஸ் சொன்னாலும் நம்மளை வந்து கான்ஃபிடென்ட் உடைக்கிறதுக்காக நம்ம நிறைய பேர் வருவாங்க. ஸோ அதில் நான் எடுத்துக்கிட்டது, நான் ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கிறது ஒன்று தான். இப்போ யாராவது என்கிட்ட வந்து டேய் நல்ல வேலை இல்லையா, நல்ல வேலை இல்லையாடா, நல்லா இருக்குமா, என்ன வேலை செய்கிற அப்படின்னு அதை கேட்டாலும் ஓகே ஆல்ரைட் கிடைக்கும். டேய் வயசா எப்படா கல்யாணம் அப்படின்னு யாராவது கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓகே ஆல்ரைட் கல்யாணம் ஆகும். நம்ம ட்ரஸ்ட் பண்ண யாரும் இல்லையா, ட்ரஸ்ட் பண்ண வருவாங்க இருப்பாங்க, ஓகே ஆல்ரைட் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம தனியாக இருக்கணும்னு ஃபீல் பண்ணுறோமா, ஓகே தனியாக இருக்கிறது பெட்ரு, ஓகே ஆல்ரைட். இப்போ பிடிச்சவங்க பேசாமல் போயிட்டாங்களா, ஓகே ஆல்ரைட். இப்போ அவங்களே திரும்ப வந்து பேசுகிறாங்களா, ஓகே வரட்டும், நம்மளா கூப்பிடல அவங்களா வராங்க, சரி ஓகே ஆல்ரைட். நீ சும்மா இருக்கேன்னு வேணா சொல்கிறேன்னா, ஆமாம் நான் சும்மா இருக்கேன், அது எனக்கும் சந்தோஷம் தான், ஓகே ஆல்ரைட். ஸோ இப்படி ஒரு டேர்ம் வந்து நான் வந்து அதை க்ரியேட் பண்ணிட்டேன். அது ஒரு சின்ன சிரிப்போடு அப்படியே வந்து ஓகே ஆல்ரைட், ஓகே ஆல்ரைட். ஸோ இப்படியே சொல்லிகிட்டே போகணுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே ஆல்ரைட் அப்படின்றது சும்மா ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு சொல்லிட்டு போகிறது கிடையாது. இது என்னோடய ப்ராக்டிஸ், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நிறையா பேர் நிறையா விஷயத்தை எடுத்துன்னு வருவாங்க. நமக்கான வேலை நம்ம செய்ய முடியாமல் போகிறதுக்கான நிறையா சிச்சுவேஷன் இருக்குது. ஸோ இதுலேருந்து நான் சொல்ல வர்றது ஒரே ஒரு பாயிண்ட் என்னென்னா, நம்மளை ரீட்டைன் பண்ணுறதுக்கு நம்ம தான் வரணும், வேறு யாரும் வரமாட்டாங்க, வேறு யாரும் வரப்போகிறதும் கிடையாது. ஏன்னா நம்ம சோகமாக இருந்தால் ஏன் அவங்க வந்து நமக்காக சோகப்படுறது கிடையாது. நம்ம சிரித்தா ஓகே அவன் ஹாப்பியாக இருக்கான்னு வேணால் சொல்லுவாங்க, ஆனால் ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்லாம் யாரும் நினைக்க மாட்டாங்க. அதனால் நம்மளை நாம் ரீட்டைன் பண்ணிக்கணும், நம்மளை நாம் பூஸ்டப் பண்ணிக்கணும், நம்மளை நம்ம மோட்டிவேட் பண்ணிக்கணும்னா நம்மளே தான் பண்ணிக்கணும், வேறு யாரும் பண்ண தேவையில்லை. ஓகே, ஸோ இதே மாதிரி செம்மையாக சந்தோஷமாக இருங்க. நான் அடுத்த வாரம் இதே மாதிரி இனிமேல் எல்லா பாட்காஸ்ட்டும் வாரம் வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக வந்துடும். மறந்துடாதீங்க, எல்லோரும் கேளுங்க. இல்லைனாலும் அடுத்த நாள் கேளுங்க, நிறையா பிளாட்ஃபார்மில் நிறையா இதில் இருக்குது. இது எல்லாருக்கும் நல்லாயிருக்கும் பாட்காஸ்ட். நான் உங்கள் மகி. ஸோ இதே மாதிரி அடுத்த எபிசோடில் திரும்ப வந்து பேசுகிற மாதிரி எல்லோரும் ஜாலியாக ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ.